என் பேர் சாய் பிரீதா. இதை காண இருக்கும் எல்லாருக்கும் என் மனமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய நன்றி உரை. நான் தளர்ச்சி அடைந்த நேரங்கள் எல்லாம் என் கூட இருந்து எனக்கு ஆறுதல் கொடுத்து எனக்கு தைரியத்தை கொடுத்த என் குருஜி ஸ்ரீஜி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் வாசி யோகத்தை பற்றி சொல்ல போகிறேன். வாசி யோகம் என்றால் என்ன? வாசி யோகம் என்றால் ஒரு எனர்ஜி ரெசிஸ்டன்ஸ் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை சித்தர்களும் பல மகான்களும் பல நாளாக சாப்பிடாம இருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடிய ஒரே ப்ராக்டிஸ் வாசி யோகம் அப்படின்னு சொல்லலாம். வாசி யோகம் பண்ணால் உங்களோட எனர்ஜி 10 டைம்ஸோ 100 டைம்ஸோ மாறிடும். அது அப்படியே டெவலப் ஆகும். இதுதான் வாசி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாசி யோகம் பண்ண 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 உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகமாகும். உங்களோட தாட்ஸ் கம்மியாகும். தாட்ஸ் அதிகமாக வராது. ஒரு மனுஷனுக்கு அதிகமாக தாட்ஸ் வந்தால் அவனால் எந்த விஷயத்தையும் இல்லை எந்த வேலையும் எதுலையுமே பர்ஃபெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு ரிசல்ட்டை கொண்டு வர முடியாது. இதனால தான் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது நிறைய வருது. இந்த ஃபெயிலியர்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரே சக்தி இருக்கக்கூடிய யோகம் வாசி யோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாசி யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் நிறைய பயன்படலாம். நம்ம இப்போ சில பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். வாசி யோகம் பண்ண பண்ண நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். நீங்கள் கடவுளை உணரக்கூடிய சக்தியோ இல்லை கடவுளை பார்க்க முடியாது. கடவுளை எப்போவுமே கடவுளை நீங்கள் ஃபீல் தான் பண்ண முடியும். கடவுளை உணரக்கூடிய சக்தி வாசி யோகம் உங்களுக்கு கொடுக்கும். அவரை நீங்கள் உணர முடியும். அவரை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. அவரை உணர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரியாக படிக்க முடியல. ஏன் படிக்க முடியல அப்படின்னா அதுவும் அகெயின் தாட்ஸ் நிறைய இருக்கிறனால அவங்களால படிக்க முடியல. இந்த தாட்ஸை கம்மி பண்ணி ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது வாசி யோகம். ஒரு நிலை அப்படிங்கிறது ஒருநிலைப்படுத்துறது வாசி யோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாட்ஸை ஒருநிலைப்படுத்திட்டா நீங்கள் எல்லா வேலைகளையும் எல்லா செயல்களையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு வந்துடும். இது நார்மலாக சாதாரணமாக யாருக்குமே கிடைக்காது. கிடைச்சவங்க இதை நல்லபடியாக பயன்படுத்திக்க நான் விரும்புகிறேன். பரமாத்மாவே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் இது வாசி யோகம். நீங்கள் பண்ணுற கர்மாஸ்க்கு உங்களுக்கு கர்மாங்களெல்லாம் கழிச்சிட்டு இது உங்களுக்கு ஒரு கிஃப்டாக கிடைக்கக்கூடியது ஒன்று வாசி யோகம். இந்த வாசி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் முக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் லைஃப்பில். இந்த முக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவமாக ஆகிறது. நீங்கள் கடவுளாகவே ஆயிடுவீங்க. இந்த யோகத்தை பண்ணிங்கன்னா நீங்கள் கடவுளாகவே ஆயிடுவீங்க. அது நம்மளுக்கு வேறு எதுவும் வேணாம். இது இப்போ ஸ்டடீஸில் இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டடீஸ் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆக நீங்கள் கிளாஸில் நிறைய லிசன் பண்ண ஆரம்பிப்பீங்க. கிளாஸில் நிறைய லிசன் பண்ண ஆரம்பித்தோடனே உங்களுக்கு எல்லா விஷயமே ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் தெளிவாயிடுவீங்க. எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்துடும். எல்லாமே எனர்ஜெட்டிக்காக போல்டாக நீங்கள் பண்ணுவீங்க. வாசி யோகம் வந்துச்சுன்னா நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. ஏன் பயப்பட மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதும் ஒரு ஜீவன் தான், உங்களுக்கு உள்ளே இருக்கிறதும் அதே ஜீவன் தான். இன்னொரு ஜீவனை பார்த்து நீங்கள் எதுக்கு பயப்படணும்? உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் அங்கேயும் இருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. நீங்கள் யாரை பார்த்தாலும் பயப்பட மாட்டீங்க. ரொம்ப போல்டாக இருப்பீங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வாசி யோகத்தினால பயங்கர கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்களுக்கு அதிகமாகும். நீங்கள் எதை பார்த்தாலும் தைரியமாக இருப்பீங்க, தைரியமாக பேசுவீங்க, எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டீங்க. இதெல்லாம் வாசி யோகம். எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறத இப்போது நம்ம பார்க்கலாம். எக்ஸாம் ஃபியர் அப்படின்னா இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பயம் அப்படிங்கிறது வராது. எதுவாக இருந்தாலும் எனக்கு சாதிக்கக்கூடிய சக்தி இருக்குது, எனக்கு அந்த பரமாத்மா கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். இந்த நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாசி யோகம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும் கற்றுக்கிட்ட பிறகு.
ஸோ அந்த மாதிரி வாசி யோகத்தை வந்து நீங்கள் நம்பிக்கை வச்சு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அதில் நிலைகளை அடையக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் படிப்பில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து முன்னாடி வந்து அவ்வளோவா நல்ல லெசன் பண்ண முடியாது, என்னால் சரியாக படிக்க முடியாது. வாசியோகம் பண்ணதுக்கப்புறமா வந்து என்னால் வந்து எல்லா விஷயத்தையுமே சுலபமாக ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணுற பவர் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் என்னென்னா நான் வந்து எல்லாமே எனக்கு வந்து சாதகமாக மாறிடுச்சு. என்னோடய சிச்சுவேஷன், என்னோடய சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து எனக்கு சாதகமாக மாறிடுச்சு. இது எப்படி ஆச்சு அப்படின்னா இது எல்லாமே வாசியோகத்தால் எனக்கு கிடைச்சிது. ஸோ நீங்களும் இந்த வாசியோகத்தை பண்ணி இதில் நிறைய பயனடைய நான் அந்த பரமாத்மா கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோட குருஜி ஸ்ரீஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் வந்து எனக்கு உபதேசம் கொடுத்தவர். அவர்னால தான் நான் வாசியோகத்தை கற்றுட்ருக்கேன். ஸோ அவரோட நம்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட சுலபமாக இளமையாக அழகாக நீங்கள் அப்படிங்க. குருஜியோட காண்டாக்ட் நம்பர் என்னன்னா 9941414401. ஸோ இந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாசியோகத்தை கற்றுக்கலாம். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபே மாறிடும். இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வரும். ஸோ வந்து நீங்கள் குருஜியை காண்டாக்ட் பண்ணி சுலபமாக வாசியோகத்தை கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.